ஹாய் மிஸ்டிக் சோல், வெல்கம் டு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. இன்றைக்கி வந்து நம்ம லவ் எனர்ஜி சீரீஸில் எபிசோடு 1 நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அது வந்து கரண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். டுடே வந்து நம்ம வந்து எபிசோடு 2 உங்களோட பர்சனோட தாட்ஸ் பார்க்க போகிறோம். உங்கள் பர்சனோட தாட்ஸ் எப்படி இருக்கா, கரண்ட் தாட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம லவ் ஆரக்கிள் டெக் எடுத்திருக்கோம். ஸோ இந்த டெக் யூஸ் பண்ணி உங்கள் பர்சனோட கரண்ட் தாட்ஸ் நம்ம இப்போ எடுக்கலாம். உங்கள் பர்சனை மனசில் நினச்சிக்கோங்க. அவங்க நேமை 3 times ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருங்க. அப்போ தான் அந்த கோஆர்டினேட்டரோட கனெக்ட் ஆக முடியும். அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் உங்களோட லைக் அண்ட் கமெண்ட் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா இந்த கோஆர்டினேட்டரோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு இந்த எனர்ஜி நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பர்சனோட தாட்ஸ் எடுக்கலாம். இப்போ நம்ம கார்டு எனர்ஜி வச்சு நம்ம பார்க்கும்போது நிறைய எனர்ஜி வந்து இதில் வந்து தெரியுது. நான் ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு எந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமே ரெசனேட் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. இது ஒரு ஜென்ரல் ரீடிங். ஸோ இது கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங். அண்ட் மோரோவர் உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து உங்களோட பார்ட்னரோட தாட்ஸை வந்து நான் இப்போ வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து உங்களோட பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த லவ் பாண்டிங் வந்து ஒரு நல்ல கெமிஸ்ட்ரியாக இருந்திருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு நல்ல வைப்ஸ் கொடுத்துருக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி அண்ட் இப்போ வந்து என்ன சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா, இப்போ ஓவரால் எனர்ஜி வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு ரொமான்டிக் லவ் அஃபேர் அண்ட் ஒரு சீக்ரெட் லவ்வர் அந்த மாதிரி ஒரு கார்டு வந்து இருக்கிறதுனால இது தேர்ட் பார்ட்டி எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால கூட உங்களுக்குள்ள பிரிவு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் பர்சன் ஏதோ ஒரு லாஸ் இப்போ சந்திச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட கெரியர் வைஸில் இருக்கலாம், இல்லை அப்படின்னா யார்கிட்டையாவது அவங்க அன்பை கொடுத்துட்டு கூட அவங்க ஏமாந்துருக்கலாம். எமோஷ்னலாகவும் ஃபிசிக்கலாகவும் அவங்க வந்து ஏதோ ஒருத்தவங்ககிட்ட மாட்டிகிட்ருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக தெரியுது. அதே மாதிரி அவங்க வந்து வெளியில் காட்டிகிட்டு இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு முகமூடி போட்டுட்ருக்காங்க. அவங்க மனசுக்குள்ளே நிறைய எமோஷ்னல் கான்ஃப்ளிக்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு ட்ராமாவை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி சில விஷயங்களில் வந்து அவங்க ரிஜெக்ட் ஆன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி அண்ட் ஒரு ஃபேக் ஸ்மைலோடு தான் இப்போ வந்து அவங்க லைஃப்பை வந்து லீட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களோட இருந்த அந்த தருணங்களை வந்து அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு தப்பான டிசிஷன், ஒரு தப்பான வழிக்கு போயிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்ரெட் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் என்ன சொல்கிறோம், சைலண்ட்டாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே சைலண்ட்டாக யோசிச்சுட்ருக்காங்க. அது ஒரு தந்திரமாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்றத தாண்டி அதனால் ஏற்படுற விளைவுகளை வந்து அவங்க இப்போ சந்திச்சிட்ருக்காங்க. அண்ட் நம்ம வந்து இப்போ அவங்களோட ஹிடன் தாட்ஸ் வந்து எடுப்போம். அதில் ஏதாவது கிளாரிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா எனக்கு இந்த கார்ட்ஸ் எடுக்கணும்னு ஒரு இம்பல்ஸ் எனர்ஜி வந்துருச்சு. 2 கார்ட்ஸ் வந்துருச்சு. என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். நிறைய கன்ஃபியூஷன் ஸ்டேட்.
ஓகே. யூ அண்ட் ஐ வேர் டூ யங். அதாவது நம்ம 2 பேருமே வந்து அந்தளவுக்கு வந்து சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நமக்கு மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அண்ட் ஒன்று மாதிரி யாருமே என் கூட வந்து க்ளோஸாக வந்து யாரும் இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் வந்து வந்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அவங்க ஏதோ சம் வேர்ட்ஸை வந்து கான்ஃப்ளிக்ட் டைமில் இல்லை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டைமில் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த வேர்ட்ஸை வந்து டேக் பேக் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்ரெட் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஐ ஹைட் பிஹைண்ட் மெட்டீரியல் திங்ஸ். அதாவது உங்களுடைய ஞாபகங்களை வந்து மறக்கிறதுக்காக வேற ஒரு விஷயத்தில் வந்து நான் கவனம் செலுத்திட்டுருக்கேன், அதை வந்து ஹைட் பண்ணுறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓவரால் வந்து இப்போ வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. அவங்களோட தாட்ஸ் எல்லாமே கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. அண்ட் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி யூனிவர்சல் கைடனுக்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, இன்ஃபினைட் பிளெஸிங் கிவ் யூ. தேங்க்யூ.